ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு யோகம் உருவாகினதுனால பயங்கரமான மாற்றங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட மாதிரி தாங்க நடக்குது. ஸோ கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் சொல்லலாம், ஜோதிடத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்களும் சொல்லலாம். வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். ஒரு சில நேரம் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். சில டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விஷயம் நல்லதாக நடக்கும். சில டைம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ அந்த டைம் நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே எதனால் ஏற்படுதுன்னா, அதற்கு காரணமே கிரகங்களுடைய நிகழ்வுகள் தான். கிரகங்கள் ஒன்றுக்கொன்று இணையிறது, ஒன்றுக்கொன்று மோதுறது, ஒன்றுக்கொன்று பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கிரகங்களால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளால் இப்போ ஒரு யோகமானது உருவாயிருக்கு. இந்த யோகம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும். அதில் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ராசி கும்பராசி அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த யோக பலன் கரெக்டாக இருக்கும். அதனால் கும்பராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் மே 10ங்க, 500 ஆண்டுகளுக்கு பிறகு அக்ஷய திருதி வரக்கூடிய நாளைய இந்த வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாயிருக்குங்க. இந்த ராஜயோகம் உருவானது உங்களுக்கு ஜாக்பாட் பலன்களை தருமா தராதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகனா என்னங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல அந்த யோகத்தை பற்றி தெரியாதவங்க அந்த யோகம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் மேஷ ராசியில் சுக்கிரனோடு புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணைய போகிறாரு. சுக்கிரனோடு புதன் இந்த 2 கிரகங்களும் நாளை நாள் இணையக்கூடிய இந்த ஒரு அரிதான நிகழ்வு தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் என்று சொல்லப்படுது. இந்த யோகம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி கிரகங்களிடையே ஏற்படும். ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு ஏற்படுவது ரேரு. இந்த 2024 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அக்ஷய திருதி நாளில் இந்த யோகமானது உருவாகுது. அதனால தான் இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை கொடுக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த யோகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேஷ ராசியிலிருந்து மகர ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. வீடியோவில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிகளுக்கான தாள்களை தெரிஞ்சுட்டு இந்த லக்ஷ்மி நாராயண யோக டைமில் அது மாதிரி நடந்துக்குங்க. கிரகங்களுடைய இளவரசன் என அழைக்கப்படக்கூடிய புதனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் மேஷராசியில் நாளை நாள் இணைய போகிறாங்க. மேஷராசியில் 2 கிரகங்கள் இணையறதுனால தான் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாகுதுங்க. இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு தான் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். லக்ஷ்மி நாராயண ராஜயோகனா என்னங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மே 10ஆம் தேதி இந்த கிரக பயிற்சி நாளை நாள் நடைபெறுதுங்க. இந்த ஒரு கிரக பயிற்சி கிரக இணைவு மிகவும் மங்களகரமானதாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுதுங்க. ஏனெனில் இந்த மே மாதத்தில் பல கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றும். கிரகங்களுடைய ராசி மாற்றம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்கள் வாழ்வில் சாதகமான மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். மேலே கிரகங்களுடைய இளவரசன் என அழைக்கப்படக்கூடிய புதனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் நாளை நாள் மேஷராசியில் இணைய போகிறாங்க. இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் ஜோதிடர்களுடைய கூற்றுப்படி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மிக மிக மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகிறது. லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தின் உருவாக்கம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா, இந்த மாதிரியான பல செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம்
கும்ப ராசிக்காரங்க இந்த லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நாட்கள் இனி வரப்போகுது அதெல்லாமே இப்போ விவரமாக தெரிந்து கொள்ளுங்க. ஸோ ராசிக்காரங்களுக்கு அதாவது உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இந்த ஒரு மாற்றமானது கருதப்படுது. நன்மை உங்களுக்கு அதிகம் இனி நடக்க போகுதுங்க. உங்கள் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கர்மா வீட்டில் ராஜயோகம் உருவாயிருக்குங்க. எனவே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பயங்கரமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. இதுக்கு முன்னாடி முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த மாதிரிலாம் இருக்காது. இனி உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் தந்துட்டு இருந்த எதிரிகள் அழிந்து போவாங்க. எதிரிகள் மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுடைய இதை பாராட்டுவாங்க. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். இப்படி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த யோகத்தில் பெற போகிறீங்க. இந்த மாதிரியான டைம் முதலீடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முதலீடு செய்யுங்க. முதலீடு செய்பவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அதிக பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ வாழ்க்கை துணைவர்கிட்ட மனவிட்டு பேசுங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன், இதுக்கு ஏதாவது உன்ட்ட ஐடியா இருக்கா, அந்த மாதிரி மனவிட்டு பேசுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மனவிட்டு அவங்களோட பேசுகிறீங்களோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த டைம் சூழ்நிலையானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நுட்பமான செயல்பாடுகள் எது நீங்கள் செய்தாலும் அதில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுங்க. நுட்பமான விஷயங்கள் மட்டும் கிடையாது, நார்மலாகவே எந்த விஷயமாக இருந்தாலும் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியை இந்த யோகத்தில் பெற்றுத்தடும். உடல் தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். அது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் இருந்தே தீரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கணும். அந்த ஆன்மீக காரியங்களில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரியங்களும் தடையே இல்லாமல் ஜெயமாகும். அதுக்கப்புறம் தனவரவுகள் உங்கள் கையில் இருக்கும்போது அதை சேமிப்பு பண்ணுவது நல்லதாக இருக்கும். ஸோ தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிப்பு பண்ணணும். தனவரவுகளில் சேமிப்பு மட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் திட்டமிட்ட பணிகள் செய்யணுங்க. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செய்தீங்கன்னா எல்லா பணிகளையும் உங்களால் டக்குன்னு முடிக்க முடியும். வியாபார பணிகளில் கூட முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டு மட்டும் செயல்பட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். கல்வி பணிகளில் கூட உங்களுக்கு நிறைய இழுபறியான சூழல்லாம் இருக்கும்ல, அந்த இழுபறியான சூழல்லாம் இந்த லக்ஷ்மி நாராயண யோக டைமில் அகலும். சிந்தனையுடைய போக்கில் ஒரு புது மாற்றமே உங்கள் ராசிக்கு உண்டாகும். மொத்தத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே அமையும். மேலும் உங்கள் யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது வீட்டில் அமையிறது ஒரு ஸ்பெஷலாக சொல்லப்படுது. இந்த யோகத்தை உருவாக்க செய்கிறதன் மூலிமா உங்கள் பணம் சிக்கிய பணம் எல்லாம் நீங்கள் திரும்ப பெறுவதும் இந்த டைம் வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் சாதகமாகவே இருக்குது. இந்த யோகத்தில் வேலையில் மாற்றங்கள் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். அந்த வருமான ஆதாரங்கள் உருவாகிறதுக்கு ஏற்ப செயல்படணும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படணும். உத்தியோக நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு நினைத்ததுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்ஸஸ் ஆகும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தினால இந்த மாதிரியான வாய்ப்புகளும் வெற்றிகளும் குவியும் என்று உங்கள் வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி இந்த யோகத்தை பயன்படுத்தி நீங்கள் நடந்துக்குங்க. ஸோ கும்பராசிக்காரங்க உங்களுக்கான இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் உங்கள் ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.